வணக்கம் மாணவர்களுக்கு. தமிழகத்தில் அதாவது இந்தியாவில் இப்போ புதுசாக உருமாறின கொரோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமாக நானும் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரங்களில் தமிழ்நாட்டில் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க, ஃப்ளைட்டில் வரவங்க, பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வரவங்க, ஸோ செக் போஸ்ட்டில் எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணி மட்டும்தான் உள்ளே அனுப்பணும். இல்லை அப்படின்னா தமிழ்நாடு இன்னொரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிக்கக்கூடிய நேரமும் சூழ்நிலையும். ஏன்னா கொஞ்சமா இருக்கப்ப நம்ம கட்டுப்படுத்திடலாம், பட் ஆனால் அதே நேரத்தில் அது தூரமாக இருக்கப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பு இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாகவும் தமிழக இளைஞர் அரசு கட்சியின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், என்னை பின்பற்றும் வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வெளியே போகிறப்ப மாஸ்க் மட்டும் எப்பயுமே போட்டு போங்க. ஏன்னா மாஸ்க் இருந்துச்சுன்னா நமக்கும் பாதுகாப்பு, நமக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களும் அதுலேருந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சு வெளியே போங்க. புதிய கொரோனா வந்துட்டு இருக்கு, மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட வீரியம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பி கேர்ஃபுல். ஸோ கண்டிப்பாக பாதுகாப்போட இருங்க. தேங்க்யூ.